அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாசி மக திருநாளான இன்றைய நாளில் கடகராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் 7 ஜென்ம பாவம் தீர இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மாசி மகம் 2025 எப்போது இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும், இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகமாகும். இந்த மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு. அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லா புண்ணிய பலன்களை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், குளம், கடல் என எங்கு சென்று நீராடினாலும் புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் ஒரு நாள் இந்த மாசி மகமாகும். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாசி மக நாளான இன்றைய தினத்தில் தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீர் ஆடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும். அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகம் அன்று தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகவும் அமைகிறது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் முடிந்தவர்கள் அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம் என்பதையும், இப்படிப்பட்ட இந்த மாசி மகமான இன்றைய நாள்ல கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும். இத்தருணத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குதுங்க. இதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கதாங்க
தாங்க செய்யும். ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், அதே போல் தீர்த்த தல ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்குது. மண்கான்களுடைய ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருதிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையினால சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவ இருக்குது. ஒரு சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேரும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சூரியனும் சேர்ந்திருப்பதால வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக்திக்கு மீறியான வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இக்காலகட்டங்களில் உத்தியோக காரணமாகவோ சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் இரவு நேர பணிகளின் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க. அலைச்சலும் அதிகரிக்க இருக்கு. புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வருங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சுக்கிரன், குரு, புதன் ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்குது. மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்கு. மட்டும் இல்லாம பரதநாட்டிய கலைஞர்கள், ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாசி மக திருநாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு நாயகரான கிரகங்கள் சற்று சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பா கட்சியில் ஆதரவு பெருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயர இருக்குது. தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பதவி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. இதனால் படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல வெற்றி எளிதில் கிடைத்துவிடும். பலருக்கு படிப்பு முடிந்த உடனேயே வேலையும் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குது. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை நிற்பதால மனநிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.